திரவேந்திரன் துரைசாமி, இங்கே முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. 2026 இது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு சவாலாக இருக்கும்? தம்பி ஜீவசகாப்தன் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டிலேருந்து சில விஷயங்களை சொன்னார். என்னோட பார்வை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். இதில் நான் என்னோட தரவுகளை நான் கொடுக்குறேன். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சீமான் வாக்கெடுக்கல 2024. 4வது ஒருத்தராக தான் வாக்கெடுத்தார், 3வது வாக்கெடுக்கல. தம்பி அதை ஏற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பாராளுமன்றத்தை நாங்கள் முடிவு பண்ணுவோம், பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுவோம், அதிமுக தான் முடிவு பண்ணுவோன்னு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் 20 விழுக்காடு வாக்கெடுத்தது அவருக்கு சாதனை தான். ஆனால் அதே சீமானும் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல், கூட்டணி இல்லாமல், ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது அதிமுகவுக்கு முன்னாடி 1.1 விழுக்காடு வாக்குக்கு போன சீமான் அதே அதிமுகவுக்கு எதிராக விளவங்கோட்டில் 4வது இடத்துக்கு அதிமுகவை தள்ளி, வரலாற்றிலே 4வது இடத்துக்கு அதிமுக எங்கேயும் ஒரு இடைத்தேர்தலில் போயிருக்குமாங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. 3வது இடத்துக்கு போயிருக்கு, பட் 4வது போனதாட்டு வரலாறு இல்லை. 4வது இடத்துக்கு தள்ளி இடைத்தேர்தலில் அதில் என்ன இருக்குது, சீமானு கூட்டணி கிடையாது, இவரு கூட கூட்டணி. அந்த அதிமுக திராவிட கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு மக்களவை தொகுதியில் 2 பேருக்குமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாரு. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் 4வது இடத்துக்கு அதிமுக தள்ளி ஒரு 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. தென் மாவட்டத்தில் 2 கட்சிகளுமே அவங்க அதிமுக போட்டியிட்ட 7 இடங்கள்லையும், இவர் நாம் தமிழர் போட்டியிட்ட 10 இடங்கள்லையும் பார்த்தா 30,000 வாக்குகள் அந்த 60 சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்ப இங்கெல்லாம் திராவிட இயக்கத்தை சீமான் தாண்டிட்டாரு, தமிழ் தேசியம் அங்க எழும்பி வந்திருக்குங்கிறத தம்பி ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். அதே அப்படி ஒரு ஒப்பீட்டுக்கு போனா டிடிவி தினகரன் அதிமுக போட்டியிட்ட பல தொகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்கி 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அப்ப அவர் திராவிட இயக்கத்தோட ஒன்றி எங்கேயும் பிடிக்கல, எந்த இடைத்தேர்தலையும் பிடிக்கல. அதுல 9 தொகுதிக்கிட்ட அதிமுக ஜெயித்தாங்க, மீதி எல்லா தொகுதியிலும் 2வது இடம் வந்தாங்க. அதுல 3வது இடம் தினகரன், 4வது கமலஹாசன், 5வது சீமான் தான் இருந்தது. அதுதான் 2019 மக்களவை தேர்தலோட நடந்த இடைத்தேர்தல் நிலைமை. நான் டேட்டாவை தப்பா பேசக்கூடிய கிடையாது. இன்னைக்கு விளவங்கோட்டில் 4வது போனாங்கன்னா, இதே விளவங்கோட்டில் ஜெயலலிதா அம்மையார் திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிற்கும் போது சீமான் நோட்டாவுக்கு கீழே போனார். அவர் நோட்டாவுக்கு கீழே போன இடத்துல தான் இன்னைக்கு எடப்பாடியை 4வது தள்ளி இருக்கிறாருங்கிறது வரலாற்று உண்மை. அப்ப மீண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. அடுத்தபடியா மக்களவை தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணிகள், தேவையில்லாத கட்சிகள் தான் சொன்னார். அந்த நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறி இருக்கிறார். அவர் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறாரு. சீமான் அதே நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. 4 கட்சி எதிர்க்குங்கிறதுல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாஜகவும் காங்கிரசும் காவேரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு எல்லாத்திலுமே தமிழருக்கு துரோகங்கிற தன்னோட நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அடுத்தபடியா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நின்னாரு. ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் களத்துக்குள்ள சீமான் தான் நின்னார். இப்போ விஜய் சீமான தாக்குதல் நடத்துறாருன்னு சொன்னா, ஈரோடு கிழக்குல நிற்கும் போது களத்துக்குள் வராத டேஷ்கள், அந்த வார்த்தையை அனுமதிச்சா நான் சொல்றேன், களத்துக்கு வராத டேஷ்கள்னு எடப்பாடிய விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்று ஈரோடு கிழக்கு களத்தில் இருக்காத என்டிஏ, தென் கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராத விஜய சீமான் கடுமையான விமர்சனத்தை பண்ணாரு. பெரியார் மண்ணா, பெரியாரே மண்ணான்னு நின்று அங்க 16 விழுக்காடு வாக்களை பெற்றாரு. அவர் இன்னைக்கு திமுக, அதிமுகவுக்கு மாற்றா, திராவிடத்துக்கு மாற்றா, பெரியாருக்கு எதிராட்டு, இலவசங்களுக்கு எதிராட்டு, டாஸ்மார்க்கு எதிராட்டு, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு மற்ற கட்சிகள் சொல்லாத பல விஷயங்களை பாசிட்டிவா முன்னெடுத்து, சில விஷயங்களை நெகட்டிவா முன்னெடுத்து களத்துக்குள்ள மக்களவை தேர்தலில் 8 வந்தவர், அது 4வது 8 வந்தவர் நிற்கிறாரு. இன்னைக்கு 2026 தேர்தலை ஒட்டி வரக்கூடிய சில கணிப்புகள், அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் அப்படிங்கறத அப்புறம் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்குவோம். ஆனா வரக்கூடியதெல்லாம் நாம் தமிழரினுடைய வாக்குகள், இளைஞர் இளம் பெண்களினுடைய வாக்குகளை விஜய் கவருவார், அந்த வாக்கு வங்கியை சீமான் தக்க வைக்க முடியாத அளவுக்கு வாக்குகள் போகும். கமலஹாசன் மாதிரி விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரையா இருந்தா விஜய்க்கு கருத்து கணிப்பில் வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு, கற்பனை ஓட்டுகள், எட்டு சுரக்காய் ஓட்டுகள், காகித புலி ஓட்டுகள் நிஜ ஓட்டாட்டு சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சீமான் 214 நிற்கிறாரு, விஜய்
விஜய் எடுக்க முடியாத பல இஷ்யூஸை எடுத்து நிற்கிறாரு. விஜய் வலமும் போகாம இடமும் போகாம பல இஷ்யூஸ்ல நிற்கிறாரு. குறிப்பா மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுனா சீமான் மட்டும்தான் அதுக்குள்ள நிற்கிறாரு. பஞ்சமர்ல மீட் பண்ணா சீமான் மட்டும்தான் அதுக்கு நிற்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு தமிழ் அட்டவணை பிரிவு ஜாதிகளுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னா சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு. ஜிடி நாயுடு நீங்க பட்டியலிடுற எல்லா இஷ்யூஸ்லயும் சீமான் நிற்கிறாரு, இல்லன்னு சொல்லல. களத்துல இறங்கி போராட்டம் நடத்துறாரு, இல்லன்னு சொல்லல. தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது இவர்களினுடைய இப்ப நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி 8.4% அப்படிங்கிறது 2026 தக்க வைக்க முடியுமா? அது பெரிய அளவுக்கு ஜம்பாகும். இதே நாம் தமிழர் 2021 வரும்போது கமலஹாசன் நீங்க சொல்ற ஜம்ப் நெகட்டிவாவா பாசிட்டிவா பெரிய அளவுல ஜம்பாகும். கமலஹாசனுக்கு வாக்கு வீதம் கொடுத்தாங்க, தினகரன் கொடுத்தாங்க. ஆனா பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு ஒரு 214 போட முடியாம ஒரு மன வலிமை இல்லாம இருந்த எம்ஜிஆர் ஊன்றுகோலா எடுத்து வந்த கமலஹாசனை வீழ்த்தி தான் 8% வந்திருக்காரு. இன்னைக்கு தன்னை நம்பாம எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலா எடுத்து வாராரு விஜய். ஊழல்வாதிகள் கரப்ட், எம்ஜிஆர் கரப்ட், ஜெயலலிதான்னு ஓங்கி அடிக்கிறாரு சீமான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத எம்ஜிஆர் ஒரு மேனன் மலையாளி. அவரால் சமூக நீதி எழுச்சி வன்னியர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற பல தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைத்தார் எம்ஜிஆர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமன்னு எந்த எம்ஜிஆர் ஆதர்ஷ புருஷனாட்டு விஜய் எடுத்து வராரோ அந்த எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம சமூக நீதியை சூறையாடினார் சீமான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு நிற்கிறாரு. நானும் உறுதியா சொல்றேன், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் ஜம்ப் பண்ணி தன்னை நிரூபிப்பார், பொறுத்திருந்து பாருங்க. ஈரோடு கிழக்குல 16 விழுக்காடு வாங்கினது பாரதிய ஜனதாவினர் ஓட்டையும் சேர்த்து இல்ல. திப்பு சுல்தானை சொல்லி பழனி பாபாவை சொல்லி காகிதத் மில்லை சாய்ப்பை சொல்லி மாட்டிறைச்சியை சொல்லி எடுத்த ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு பலகீனம். அவங்களுக்கு மக்களாக வந்திருக்கிறாரு. அவர் பெரியார திட்டுனால பிஜேபி ஓட்டு தான் பிஜேபி அழிஞ்சு நாம் தமிழர் வளருது. நோட்டாவுக்கு கீழே பாஜக போனனால தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கு. இதுதான் கருத்து மட்டும் வாங்கிட்டு உங்ககிட்ட வரேன் பேசுவோம். திரு சாமிநாதன், இங்க தேர்தல் களத்தில் எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்து செய்தியோடு சில சூளுரைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அவர்களினுடைய பேச்சு. அதை தாண்டி அந்தந்த கூட்டணிக்குள்ள நிலவக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது யாருக்கு சவாலாகவும் யாருக்கு சாதகமாகவும் இருக்கிறது? இல்ல, ஒரு வகையில பார்த்தா விஜயை தவிர இது எல்லாருக்குமே சவாலா தான் இருக்கும்னு பாக்குறேன். விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கு. அது அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும், தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நிரூபிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு விஜயோட நாங்க வலிமையா இருக்கோம் அப்படின்னு ஒரு சவால் இருக்கு. அதை நிரூபிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ச்சியா விஜய் பேசிட்டு இருக்காரு. அப்ப இல்ல, அந்த இடத்துல விஜய் இல்ல, நாங்க தான் இருக்கோம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்துல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுறது இன்னைக்கு கடுமையான எதிர்வினை இன்னைக்கு கூட பார்த்தோம். நம்ம தொடர்ச்சியா பல எதிர்வினைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை பாக்குறோம். செல்வ பெருந்தகை ஒரு குரல் பேசுறாரு, மாணிக்க தாகூர் பேசுறாரு, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அதை விமர்சிக்காதீங்கன்னு பேசுறாங்க. அப்ப அங்க ஒரு சிறு சலசலப்பு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய கருத்து